வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது போர்ட்டல் லாகின் எதுவுமே பண்ணாம டைரக்டா டேலியில இருந்தபடியே நம்மளுக்கு தேவையான ரிட்டர்ன்ஸை நம்ம டைரக்டா போர்ட்டல்ல இருந்து நம்ம ஒரே ஒரு ஓடிபி மட்டும் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். அப்படி டவுன்லோட் பண்ணதுனால என்ன சார் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, டேலியில நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கக்கூடிய பில்ஸும் போர்ட்டல்ல இருக்கக்கூடிய பில்ஸும் டேலி ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். இதனால நம்ம ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய சப்மிட் பண்ண டேட்டாவும் நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் டேட்டாவும் எப்பவுமே கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதாவது மேட்சா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன் டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜிஎஸ்டி கனெக்டட் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி இப்ப நாம எப்படி நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். அதுவும் அந்தந்த ரிட்டர்ன்ஸோடைய டேட்டாவை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த ஸ்கிரீன்ல நீங்க வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம ஜென்ரலா நம்மளுடைய டேலியில டைரக்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் எடுத்து அதுல ஸ்டாச்சுரரி ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் எடுத்து நம்மளுடைய ஜிஎஸ்டிஆர் 1 தென் அதர் ரிட்டர்ன்ஸை நம்ம வந்து டைரக்டா நம்ம வந்து செக் பண்ணலாம். அப்படி செக் பண்றதுனால நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இந்த டேட்டா நம்மளுக்கு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய டேட்டாவோட கரெக்டா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு சிம்பிளி நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் டவுன்லோட் அப்படின்னு நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ நமக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய டேட்டாவை நம்ம வந்து ஜஸ்ட் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். தென் எந்தெந்த ரிட்டர்ன்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ண முடியும். அப்படி நமக்கு தேவையான ரிட்டர்ன் டைப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எந்த பீரியடுக்கான ரிட்டர்ன் நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கறதுனால அந்தந்த மந்த்துக்கான டேட்டா நம்மளுக்கு செப்பரேட்டாவே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா, நம்ம டேலியில இருந்து அந்த போர்ட்டல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை டவுன்லோட் பண்ண முடியும். தென் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு ஓடிபி அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்கும். அந்த ஓடிபி இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல டேட்டாஸ் அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு அந்த டேட்டாஸ் எல்லாமே நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடும். ரிட்டர்ன்ஸ் வந்து இன்வேலிடா இருக்கு அல்லது எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் ரிட்டர்ன்ஸ்ல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, போர்ட்டல் டேட்டால இல்லங்கிற பட்சத்துல மட்டும் நமக்கு டேட்டா டவுன்லோட் ஆகாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம கொடுத்த அந்த பர்டிகுலர் பீரியடுக்கான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிருது அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற டேலி நம்மளுக்கு கொடுத்துருது. இப்ப நம்மளுடைய ரிட்டர்ன்ஸை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போர்ட்டல் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆகும். அதே மாதிரி நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா நம்மளுக்கு பிளாக் கலர்ல ஹைலைட் ஆகுறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். தென் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி, அதாவது ஒவ்வொரு டேபிளையும் நம்ம செலக்ட் பண்ணி எத்தனை இன்வாய்சஸ் வந்து போர்ட்டல்ல இருக்கிறது நம்மளுடைய டேலியில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் டேட்டாவோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டைரக்டா நம்ம வந்து செக் பண்ணலாம். இது நம்ம எந்தெந்த ரிட்டர்ன்ஸ் நம்ம டவுன்லோட் பண்றோமோ அந்தந்த ரிட்டர்ன்ஸுக்கான டேட்டா அந்தந்த மந்த்ல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா செக்ரிகேட் பண்ணி நம்மளுக்கு இந்த ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது டேலி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பண்ணி தந்துரும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டா வந்து ரிலீஸ் 5ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரிலீஸ் 5 அப்படிங்கிறது நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டிஎஸ்எஸ் மட்டும் கண்டிப்பா ஆக்டிவ்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய டேலியில நீங்க டைரக்டா அப்டேட் அப்படிங்கிறது நம்முடைய சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன்ல இருந்து வர்ற டியூஸ்டே, அதாவது 24th செப்டம்பர் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்காக அல்லது நான் அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்காக செப்பரேட்டா டேலி கோர்ஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்றோம். ஸோ இது வந்து ஃபுல் மந்த் கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செஷன்ல நீங்க அட்டன் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ரியலா இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ், தென் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அக்கௌண்டிங் சைக்கிள், இந்த மாதிரி பேசிக் அக்கௌண்டிங் ஸ்கில்ல நீங்க தரோ பண்ணிட்டு அதுக்கடுத்து ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன, தென் ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிறதோடைய கான்செப்ட் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. தென் டிடிஎஸ் உடைய கான்செப்ட் லேர்ன் பண்ண போறீங்க. தென் இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நீங்க டைரக்டா எப்படி டேலில அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்துல இந்த செஷன் அப்படிங்கிறத நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஜாயின் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய என்கொயரி ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க மெயில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா chennaitallycourse@gmail.com நீங்க மெயில் கூட பண்ணுங்க. எங்களுடைய அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த அப்டேட்ல பார்ப்போம்.